நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைகிறார். வணக்கம் திரு கார்த்திகேயன். ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு உச்சநீதிமன்றம். எப்படி பாக்குறீங்க? என்ன வகையான தாக்கத்தை அரசியல் ஏற்படுத்த போகுது? இல்ல, இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. அதிலும் இந்தியா ஒரு ஜனநாயகமாக தொடருமா, இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் இருந்த வேளையில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம், அது 5 நீதிபதிகளும் ஒரு ஒத்திசைவோடு, அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடெல்லாம் இதுல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி 3:2 மெஜாரிட்டி மைனாரிட்டி எல்லாம் இல்லாம 5 நீதிபதிகளும் ஒற்ற கருத்தோடு இது சட்டத்திற்கு புறம்பானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி அன்கான்ஸ்டிடியூஷன் இந்த தேர்தல் பத்திர ஸ்கீம் மட்டுமல்ல, இதற்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தம், அப்புறம் கம்பெனிஸ் ஆக்டில் செய்யப்பட்ட திருத்தம், இது எல்லாமே அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது, எதிரானது என்ற முறையில் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதை ரத்து செய்திருக்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதுல மார்ச் 6ஆம் தேதிக்குள் இந்த தகவல்களை எஸ்பிஐ இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும். எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை வழங்கியாக வேண்டும். மார்ச் 6 டெட்லைன் செட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வழங்குவதில் பெரிய பிரச்சனை இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இது சம்பந்தமான தகவல்கள் அவங்ககிட்ட ரெடியா இருக்கிறது. இதை கலெக்ட் பண்றதுக்கெல்லாம் பெரிய நேரம்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல அதிலிருந்து ஒரு வாரத்திற்குள், மார்ச் 6லிருந்து ஒரு வாரத்திற்குள் அந்த தகவல்களை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் தங்களுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் அதில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல அதற்கப்புறம் இன்னும் சில காலம் கொடுத்து, அது மார்ச் என்று நினைக்கிறேன், அந்த தேதி சரியாக இன்னும் முழுமையாக படித்தால் தெரியும். அந்த காலத்திற்குள் என்னென்ன தொகைகளை பெறப்பட்டனவோ அந்த கட்சிகள் மீண்டும் யார் அந்த உபயதாரர்களாக, யாரெல்லாம் டோனர்ஸாக எலக்டோரல் பாண்ட் கொடுத்தார்களோ அவர்களுக்கே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறதாக நான் செய்திகளை படித்தேன். ஸோ அப்ப நிச்சயமாக பல ஆயிரம் கோடிகளை பெற்ற கட்சிகள், குறிப்பாக பாஜக போன்ற கட்சி, ஏன்னா இதுவரை 2019 தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெறப்பட்ட நிதிகளில் 60% மேல் பாஜக தான், ஏறக்குறைய 60%, அதற்கு கொஞ்சம் மேலேயும் பாஜகவிற்கு மட்டும் சென்றிருக்கிறது. மித்தமுள்ள 40% தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மித்த எல்லா கட்சிகளும் பிரித்துக் கொள்கிறார்கள். ஸோ அப்ப அந்த நிதிகளை எல்லாம் திருப்பி அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அந்த உபயதாரர்களுக்கு. அது மட்டும் இல்ல, அதுல அந்த தீர்ப்புல ஒரு முக்கியமான விஷயத்தை உச்சநீதிமன்றம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அதாவது இதுல இந்த தேர்தல் பத்திரம் என்பது பிட்ப்ரோகோ, அதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து அதற்காக இந்த பெரும் நிறுவனங்கள் முதலீடு டொனேஷனாக இந்த அரசியல் கட்சிகளுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்தல் பத்திரம் என்பது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து இந்த கட்சிகள் நன்கொடையாக கொடுப்பதற்கு நல்ல வழிவகை செய்கிறது அப்படின்ற விஷயத்தையும் அதுல முக்கியமாக வலியுறுத்துகிறார்கள். அப்போ இது எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் கொடுத்தது, இதனால் அவர்கள் ஏதாவது பலன் பெற்றார்களா அந்த நிறுவனங்கள், இந்த கடந்த 5 ஆண்டுகள் எந்தெந்த நிறுவனங்கள் கொடுத்தது அந்த நிறுவனங்களுக்கு. ஏன்னா இந்த கடந்த 5 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் 2வது முறையாக பிரதமராக வந்த பிறகு பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டது. பல்வேறு சலுகைகள் பெரும் முதலாளி கொடுக்கப்பட்டது. அதே போல கார்பரேட் டாக்ஸ் கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கு. உலகிலேயே கார்பரேட் டாக்ஸ் கம்மியாக இருக்கக்கூடியது இந்தியாவில். அப்போ என்ன போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்பட்டதோ, இல்ல எது போன்ற சலுகை அளிக்கப்பட்டது, இதில் நன்கொடையாளர்களாக இவர்கள் பெரும் பகுதியாக இந்த பாஜக 60% பெற்றிருக்கிறது என்றால், அதில் பெரிய பயன்பெற்ற நிறுவனங்கள் எவை, அவர்கள் எத்தனை நன்கொடைகளை கொடுத்திருக்கிறார்கள் அரசிற்கு, ஆளும் கட்சிக்கு என்பது தெரிய வரும். இதே போல விஷயங்கள் மாநில கட்சிகள், மாநிலத்தில் ஆட்சி செய்யும் கட்சிகளுக்கு எதிராகவும் தெரிய வரும். சோ அந்த விவரங்கள்லாம் வெளிவரும் பொழுது எப்படி பெரும் முதலாளிகளுக்கு, பெரும் நிறுவனங்களுக்கு சாதகமாக இந்த தேர்தல் பத்திரம் அவர்களுக்கு சாதகமாக பயன்பெற்றிருக்கு, அரசியல் கட்சிகள் எவ்வளவு எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது அம்பலப்பட்டு போகும். அதே போல உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை ராமர் கோயில் வழக்காக இருந்தாலும் சரி, இல்ல ஆர்டிகல் 370 காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து, இந்த வழக்குகள் ஆனாலும் சரி, பல்வேறு வழக்குகளில் அந்த உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடு என்பது கடும் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு சூழ்நிலையில் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளில் அதனுடைய போக்கு என்பது கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. அதுவும் குறிப்பாக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசிற்கு சாதகமான நிலைப்பாடு இருக்கிறது என்று வெளிப்படையான விமர்சனங்கள், அதுவும் வழக்குகள் ஒதுக்கப்படுவதில் கூட சர்ச்சைகள் இருப்பதாக பல்வேறு அரசியல் மட்டும் இல்லாமல் ஒரு சட்ட வல்லுநர்களும் வெளிப்படையாக, முன்னாள் மேலாள் நீதியரசர்களும் வெளிப்படையாக கூறிய காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக, அதை இழந்து கொண்டிருந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்காக, இல்லை அதை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேலையையும் இந்த தீர்ப்பின் மூலம் செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம் என்று பார்க்கலாம்.
வந்து அரசியல் ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வெளிப்படைத்தன்மை. அதுவும் வந்து ஆட்சி அரசியலும் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் அதில் இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் கட்சிகள் யாருக்கும் தெரியாமல் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை வந்து நிதிகளாக நன்கொடையாக பெற்றுக் கொள்ளலாம் என்றிருந்த முறை, அந்த வெளிப்படைத்தன்மையற்ற அந்த ஒப்பேக்காக இருந்தது வந்து அம்பலப்பமே நிறுத்தப்படுகிறது இதன் மூலமாக. அப்போ ஒரு கட்சிகளும் ஒரு வெகுஜனம் போல யாரிடம் வந்து நிதி பெற்றாலும் அதை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இல்லையா? அப்ப அதே போல வந்து அரசியல் கட்சிகளுக்கும் அதே முறை பின்பற்றப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மையை வந்து உறுதி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதுவும் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.